மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் சம்புபாத சரிதரருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாகப் பிறந்தார். அவரின் இயற்பெயர் திருவாதவூர் அடிகள். பிறந்த இடம் திருவாதவூர். இவர் கல்வி கேள்விகளில் சிறந்து மன்னர் அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக பதவி அமர்ந்தார். அரிமர்த்தன பாண்டியன் மதுரையை இருப்பிடமாகக் கொண்டு ஆண்டு வந்தான். மாணிக்க வாசகர் தன் புலமையால் தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தையும் பெற்றார். உயர்ந்த பதவி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருந்த போதும் இவை வாழ்வின் இறுதி நோக்கம் அல்ல என்பதை உணர்ந்த திருவாத ஊரார் சைவ சித்தாந்தத்தை ஆராய்ந்து சிவ வழிபாடு மேற்கொண்டு ஒழுகி வரலானார். ஒருமுறை மன்னனுக்கு சோழ நாட்டில் இருந்து நல்ல குதிரைகள் வந்திருக்கின்றன என்று கேள்விப்பட்டு அமைச்சர் மாணிக்க வாசகரிடம் பொன் கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி பாண்டிய மன்னன் பணித்தார். மாணிக்க வாசகர் பொன்னோடு திருப்பெருந்துறையை அறந்தாங்கி அருகே இருக்கும் ஆவுடையார் கோயில் வந்தடைந்தார். அங்கே இருந்த குருந்த மரத்தின் அடியில் சிவபெருமானை குரு வடிவு எடுத்து அமர்ந்திருந்தார். அவர் முன் சென்று மாணிக்க வாசகர் பணிந்தார். குருவின் திருக்கரத்தில் இருப்பது என்னவென்று மாணிக்க வாசகர் கேட்க அவர் சிவஞான போதம் என்றார். சிவம் என்பதும் ஞானம் என்பதும் போதம் என்பதும் யாது? அடியேனுக்கு இவற்றை போதித்தால் நான் உமது அடிமையாவேன் என்றார் பக்குவமடைந்திருந்த மாணிக்க வாசகர். சிவஞானத்தை அவருக்கு போதித்து திருவடி தீட்சையும் கொடுத்தார் குருமூர்த்தி வடிவில் வந்த சிவபிரான். தன் மந்திரி கோலத்தை அகற்றி கோவணம் பூண்டு வாய்ப்பொத்தி குருவின் முன் நின்ற மாணிக்க வாசகரை அவருடன் வந்த அரசனின் சிப்பந்திகள் அழைத்தனர். உடன் செல்ல மறுத்துவிட்டார் மாணிக்க வாசகர். பாண்டியன் ஒற்றர்களிடம் திருமுகம் அரசனின் ஆணை தாங்கிய ஓலை கொடுத்து கையோடு மாணிக்க வாசகர் அழைத்து வர கட்டளையிட்டான். குருமூர்த்தியின் திருமுகம் கண்ட கண்ணால் வேறொரு திருமுகம் காண்பதில்லை என்று கூறி மாணிக்க வாசகர் அதனை குருவிடமே கொடுத்து விட்டார். அதை படித்த குருமூர்த்தி ஒரு மாணிக்க கல்லை ஒற்றர் கையில் கொடுத்து, குதிரைகள் வர நல்ல நாளில்லை, ஆவணி மாத மூல நட்சத்திரம் அன்று மதுரைக்கு குதிரைகள் வந்து சேரும் என்று போய் சொல் என்று அரசனிடம் திருப்பி அனுப்பினார். சொன்ன நாளும் அருகில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் குதிரைகள் வருவதாக காணோம். மன்னனுக்கு கோபம் வந்தது. மீண்டும் ஒற்றர்களிடம் குதிரைகள் இருக்குமிடத்தை அறிந்து கொண்டு வரச் சொல்லி அனுப்பினான். அவர்கள் எங்குமே குதிரைகள் தென்படவில்லை என்ற செய்தியோடு திரும்பினர். ஆவணி மூலமும் வந்தது, குதிரைகள் வரவில்லை. இன்றைக்குள் குதிரைகள் வராவிட்டால் உம்மை வெயிலில் நிறுத்துவேன் என்று கூறி பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை எரிக்கும் வெயிலில் நிறுத்தினான். அதற்கும் மாணிக்க வாசகர்கள் அசையவில்லை. இரும்பு கிட்டியால் இருக்கினர். மாணிக்க வாசகர் சிவனை தஞ்சமடைந்தார். உடனே சிவபெருமானின் சிவகணங்களை குதிரை வீரர்களாகவும் நரிகளை குதிரைகளாகவும் மாற்றி மதுரைக்கு அனுப்பி தாமே அதற்கு தலைவராக நடத்தி வந்தார். இதனாலேயே இறைவனுக்கு பரிமேல் அழகர் எனும் கரணிய பெயர் ஏற்பட்டது. ஏராளமான உயர் ரக குதிரைகள் மதுரையை நோக்கி வரும் செய்தியை ஒற்றர்கள் மன்னனுக்கு சொல்லவே அவன் மகிழ்ந்து அமைச்சரை போற்றினான். குதிரை அணிவகுப்பு தலைவன் அரசனிடம் குதிரைகளை முன்னும் பின்னும் நடத்தி அவற்றின் உறுப்பு சிறப்பு பற்றி கூறி இவை உன்னுடையவை என்று கூறி ஒப்படைத்தான். விலை கூடிய பீதாம்பரம் ஒன்றை அரசன் அவனுக்கு பரிசாக அளித்தான். அவனோ அதை தன் சவுக்கினால் வாங்கி குதிரையில் மேல் போட்டுவிட்டு விடை பெற்றான். அன்றிரவே குதிரைகள் மீண்டும் நரியாக மாறி முதலில் அந்த கொட்டடியில் இருந்த குதிரைகளையும் கடித்துவிட்டு ஓடின. இதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டான். கொடுத்த பொன்னை எல்லாம் திருப்பி தரும் வரை திருவாத ஊரை வைகை ஆற்று சுடுமணலில் நிறுத்தி வைக்குமாறு கூறினான். சிவபெருமானுக்கு அடியவரின் துன்பம் பொறுக்கவில்லை. கங்கையை வைகையில் பெருக்கெடுக்கச் செய்கிறார். கரையை உடைத்து கொண்டு ஆறு பெருக்கெடுக்கத் தொடங்கிவிட்டது. உடனே பாண்டியன் வீட்டுக்கு ஒரு இளைஞன் வந்து கரையை அடைக்க வேண்டும் என்று முரசு அறிவிக்கின்றான். வந்தி கிழவி எனும் ஒருத்தி மட்டும் வீட்டில் யாரும் இல்லாமலும் ஏவலாளரும் இல்லாமலும் யோசித்து கொண்டிருக்கையில் சிவபெருமானே ஓர் இளைஞன் வடிவில் வந்தியிடம் வந்து வேலை செய்யட்டுமா என்று கேட்கிறார். செய், ஆனால் நான் கூலியாக உதிர்ந்த பிட்டு மட்டுமே தருவேன் என்று வந்தி கூறுகிறாள். அதற்கு உடன்பட்ட சிவபெருமான் தனது வேலையை தொடங்குகிறார். அன்றைக்கு பார்த்து வந்திக்கு எல்லா பிட்டும் உதிர்ந்து போகிறது. இளைஞன் மூக்கு மொட்ட சாப்பிட்டுவிட்டு மரநிலையில் துண்டை விரித்து தூங்குகிறான். மன்னன் வந்து பார்க்கிறான். கரையில் மற்றவர்கள் பங்குகள் அடைக்கப்பட்டிருந்தன.
வந்தியின் பகுதி உடைந்தே கிடக்கிறது. கோபம் கொண்ட அரசன் கூலியாளை பிரம்பால் அடித்தான். கூலியாளோ ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்ட அது மாயமாக சரியாகிவிட்டது. அவன் மறைந்து போனான். ஆனால் அவன் மீது பட்ட பிரம்படி உலகெல்லாம் உள்ள அனைத்து உயிர்களின் மேலும் கருவில் இருந்த குழந்தை மீதும் படவே பாண்டியன் கலங்கி போனான். அப்பொழுது சிவபிரானின் குரலில் அசிரியாய் கேட்டது, மன்னவா, திருவாத ஊரின் பொருட்டு இத்திருவிளையாடலை நாம் செய்தோம். இதனை அறியாது நீ கோபம் கொண்டாய் என்று அக்குரல் சொல்லிற்று. மன்னன் மீண்டும் திருவாத ஊரடிகளை தனக்கு மந்திரியாக இருக்க வேண்டினான். அவருக்கு அந்த ஆசை சிறிதும் இல்லாமையால் சிவத்தலங்களுக்குச் சென்று பாடி துதித்து பின் திருச்சற்றம்பலம் எனப்படும் சிதம்பரத்திற்கு வந்தார். சிதம்பரத்திலும் சிவபெருமான் மாணிக்க வாசகர் முன்னர் ஒரு வேதியர் போல வந்தார். அவரை வரவேற்று வணங்கி, தாங்கள் யாரோ என்று வாத ஊரார் கேட்டார். நான் பாண்டி நாட்டை சேர்ந்தவன். உமது புகழை கேட்டு நீர் பாடிய பதிகங்களை ஓத வந்தேன் என்று அந்தனர் கூறினார். நான் சொல்கிறேன், நீர் அவற்றை எழுதும் என்று கூறினார் திருவாத ஊரார். அதற்கு ஒப்புக்கொண்ட அந்தனர் பல செயல்களை எழுதி முடித்தார். இறுதியில் திருச்சிற்றம்பலமுடையார் மீது ஒரு கோவை பிரபந்தம் பாட வேண்டும் என்று வேண்டினார். வாத ஊர் அடிகளும் பாடி முடித்தார். முடித்ததும் ஓலைச்சுவடியின் முடிவில் மாணிக்க வாசகன் சொற்படி அம்பலவாடன் என்று கையொப்பமிட்டு திருமுறையை கோவிலின் திருவாயிற்படியில் வைத்து மறைந்தார். அதை பார்த்த ஒருவர் அவ்வேடுகளை எடுத்து பார்க்க அது திருவாசகமும் திருக்கோவையும் கொண்ட சுவடியாய் இருந்தது. மிகவும் மனம் மகிழ்ந்த அவர் தில்லை மூவாயிருவரை கூட்டி பூசைகள் செய்தார். மூவாயிருவர் நடந்த நிகழ்ச்சிகளின் பொருள் என்ன என்று வாத ஊராரை கேட்டனர். அவர்கள் அனைவரும் திருச்சிற்றம்பலத்திற்கு அழைத்துச் சென்று வாத ஊரார் பொருள் இதுவே என்று கூறி தில்லை அம்பலத்தை காட்டி மறைந்தார். மாணிக்க வாசகர் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவராவார். முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் பாடிய நூல்கள் திருவாசகம், திருக்கோவை. இவர் 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவர். இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். மாணிக்க வாசகர் சிறந்த சிவபக்தரான 2ஆம் வரகுணன் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படுகின்றன. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றது. சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய் பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே என்பதாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ்வாழ்க என்னும் அடிகளால் தமிழின் அருத்திறத்தையும் வாத ஊராரின் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தையும் உணரலாம். நரியை குதிரை செய் என்னும் திருவாசகர் பாடல் மூலம் இவர் காலத்தால் அப்பருக்கு முந்தியவர் என கருதப்படுகிறது. ஞான நெறியை பின்பற்றிய இவர் 32 ஆண்டுகளே வாழ்ந்து ஆனி மாதத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தார். இவருக்கு அருள்வாசகர், மாணிக்க வாசகர், திருவாதரூரடிகள், மணிமொழியார், தென்னவன் பிரம்மராயன் என்ற பெயர்களும் உண்டு.